தம்பிக்கு சைக்கிள் ஓட தெரியுமாப்பா? பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே வேகமா பஸ் காரு லாரி எல்லாத்தையும் சைடு வாங்கிட்டு போவானே. பெற்றோர்கள் அல்லது சுற்றி இருக்கிற அந்த மக்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன விதமான திறமை இருந்தாலும் வளரட்டும், அதை வளர்த்து எடுங்கள். அவன் டாக்டரே தான் ஆகணும், அவன் என்ஜினியர் தான் ஆகணும், 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு தான் போகணும், வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அவன் யாரு அப்படிங்கிறத சமூகம் தீர்மானிக்க கூடாது, அவன் தீர்மானிக்கட்டும். இப்போ நாடகம் பார்த்தோன்னா தான் அந்த புக்கு படித்த ஞாபகம் வந்துச்சு. தம்பி நல்லா பண்ண அப்படி நல்லா இருந்துச்சு. நான் வந்து சக்தியோட +1 +2 எடுத்த டீச்சர். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் ரொம்ப அருமையாக பண்ணப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா கேரக்டர் எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தான் விதையிட்டு வளர்த்த மரத்தை வந்துட்டு வெட்டணுங்கும் போது அது வந்துட்டு எவ்வளோ ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு தகப்பனோட இடத்துல இருந்து அது ஒரு காமிச்ச விதம் வந்துட்டு ரொம்ப இதுவாக ப்ளே பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப உணர்ச்சிபூர்வமாகவும் இருந்தது. இந்த புத்தகங்கள் வாட்ச ஞாபகமே நானும் 2-3 நாளாக மனசு போட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து முழுமையாக அந்த புத்தகம் முழுமையாக உயிரோடு வந்து நடமாடி போன மாதிரி பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க. மதர் இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர் இஸ் செகண்ட் மதர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுன்னா ஆர்ட் ஆஃப் டீச்சிங் தான் கனெக்ட் ஆச்சு. ஒரு அப்பா தன் மகனுக்கு என்ன மாதிரி வழி நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப புரிஞ்சது எனக்கு. நீங்க இதைத்தான் சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நாம் இந்த காலத்தை மாற்றுவோம்.